ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சினிமா சீக்ரெட்ஸ். இன்னைக்கு இந்த வீடியோவில் நான் பேச போகிற விஷயம் நம்ம எல்லாருக்குமே ஒரு விழிப்புணர்வை கிரியேட் பண்ண போகிற வீடியோ தான் இது அமைய போகுது. அதுவும் எந்த மாதிரியான விழிப்புணர்வுன்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் சாமானிய மக்களாக இருக்கட்டும், காலேஜ் போகிற பசங்களாக இருக்கட்டும், எல்லாருமே இந்த கம்பெனியில் வேலை பார்க்குறவங்களா இருக்கட்டும், எல்லாருமே பார்க்கறதுக்கு நான் செலிபிரிட்டிஸ் மாதிரி இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு மனநிலையில தான் சுற்றிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்றத நம்ம சோசியல் மீடியா பார்க்கும்போதே தெரியுது. இந்த மனநிலை உழைச்சி கிடைக்கணும் அப்படின்ற மாதிரி யோசிச்சா தப்பு கிடையாது. ஆனால் எங்களோட அழகை நாங்கள் மேம்படுத்தி நாங்கள் அந்த மாதிரி செலிபிரிட்டிஸ் ஆக போகிறோம் அப்படின்ற மாதிரி இவங்க எடுக்கிற முடிவு பல பேருக்கு ரொம்ப அட்வான்டேஜா போயிடுது. உதாரணத்துக்கு இந்த பிராண்ட்ஸ் ரன் பண்றவங்க, உதாரணத்துக்கு இந்த க்ளோத்திங் பிராண்ட்ஸ் ஆகட்டும், ஷூஸ் பிராண்ட்ஸ் ஆகட்டும், அதுக்கப்புறம் இந்த காஸ்மெட்டிக் பிராண்ட்ஸ் ஆகட்டும், இதையும் தாண்டி ஒரு சில காஸ்மெட்டிக் கிளினிக்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இவங்களுக்குலாம் வந்து அல்வா சாப்பிட்ற மாதிரி இவங்களோட பேராசை அப்படின்ற மாதிரி சொல்லுவேன். இந்த பேராசனால சாமானிய மக்கள் பாதிக்கப்படலைங்க, செலிபிரிட்டிஸே பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்றத பற்றி தான் சொல்ல போகிறேன். என்னப்பா இது கொஞ்சம் குழப்பமா இருக்குது அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா, அதாவது தன்னைத்தானே அழகுபடுத்திக்கணும் அப்படின்னு ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற பசங்களாம் என்ன பண்ணுவாங்க, பியூட்டி பார்லர் போவாங்க, ஃபேஷியல் பண்ணிப்பாங்க, ப்ளீச்சிங் பண்ணிப்பாங்க, அதுக்கப்புறம் தலையை கூட நம்ம செந்தில பார்த்து கவுண்ட் பண்ணி சொல்லுவார் பார்த்தீங்களா, என்னடா இது கரடி கக்கூஸ் போன மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரி கவுண்ட் பண்ணி சொல்லுவார். அதுக்கு செந்தில் என்ன பதில் சொல்லுவார் தெரியுங்களா, ப்ளீச் ப்ளீச் அப்படின்ற மாதிரி சொல்லுவார். இந்த மாதிரி தான் நம்ம பசங்களாம் சுத்திட்டு இருந்தாங்க ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி. ஆனா இன்னைக்கு இந்த ஃபேஷியல், ப்ளீச் இது எல்லாத்தையும் தாண்டி அவன் காஸ்மெட்டிக் சர்ஜரி, அதுக்கப்புறம் லைப்போ செக்ஷன் அப்படின்ற மாதிரி என்னென்னமோ ரைனோ பிளாஸ்டி கண்டது கர்மத்தை எல்லாத்தையும் வந்து இவங்க மூஞ்சிலையும் உடம்புலையும் செலுத்திக்கிறாங்கல்ல. இதனால என்ன பாதிப்பு ஏற்படுது, இதனால எந்த மாதிரியான செலிபிரிட்டிகள்லாம் பாதிக்கப்பட்டாங்க அப்படின்றத பத்தி தான் தெல்ல தெளிவா இந்த வீடியோல பேச போறேன். அதுக்கு தான் இழுன்னு இந்த இன்ட்ரோடக்ஷனை இழுத்தேன். ஏன்னா இந்த மாதிரி இழுத்து சொன்னாதான் உள்ள நான் சொல்ல போறேன் அந்த டாபிக்கோட ஒரு முக்கியத்துவம் உங்களுக்கு தெரியும் அப்படின்றதுனால தான் இவ்வளவு பெரிய இன்ட்ரோடக்ஷனை. இப்போ வாங்க நேரம் கடத்தான வீடியோல போவோம். என்ன பேச போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த செலிபிரிட்டிஸ்லாம் தன்னை இன்னும் அழகுபடுத்திக்கிறதுக்காக பியூட்டி பார்லர் போறதை விட்டுட்டு காஸ்மெட்டிக் சர்ஜன் பின்னாடி ஓடுறதுனால ஏற்பட்ட ஒரு சில விளைவுகள், இதனால பல பேரோட உயிரே போயிருக்குதுங்க அப்படின்றத பத்தி தெல்ல தெளிவா பேசுவோமா. இப்போ இந்த லிஸ்ட்ல நான் முதலாவதா சொல்ல போற நடிகை யாருன்னு பாத்தீங்கன்னா, நடிகை ரைசா வில்சன் அவர்கள். ரைசா வில்சன் அவர்களை பத்தி ஏற்கனவே ஒரு வீடியோ பேசியிருக்கிறேன். இருந்தாலும் இந்த டாபிக் உள்ள மறுபடியும் இழுத்துட்டு வரதுல தப்பே இல்லை. ஏன்னா பிக் பாஸ் மூலியமாக பிரபலமாகி அதுக்கப்புறம் மாடலிங்லாம் பண்ணி ஒரு சில படங்கள்ல அவங்க கதாநாயகியாவும் நடிச்சாங்க, அதுக்கப்புறம் கேரக்டர் ஆர்டிஸ்டாவும் நடிச்சு நீங்க என்ன பண்றாங்கன்னு எனக்கு தெரியல. ஆனா ஒரு சில வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு காஸ்மெட்டிக் சர்ஜன், அதுவும் ஒரு டெர்மட்டாலஜிஸ்ட போய் பார்த்து வசமா சிக்கி அழகு அந்த கதைலாம் இருக்குது. அது என்ன கதை அப்படின்றத பத்தி பேசுவோம். அதாவது ரைசா அவர்கள் வந்து ஒரு காலகட்டத்தில் ஒரு நல்ல ஹீரோயினா வளம் வந்து கொண்டு இருக்கும் போது அவங்களோட படத்தை அவங்களே டிவியில போட்டு பாக்குறது, அதுக்கப்புறம் அவங்களோட ரீல்ஸை வந்து அவங்களே செல்போன்ல பாக்குறது, இந்த மாதிரி பார்க்கும்போது நம்ம மூஞ்சில ஏதோ ஒரு குறைபாடு இருக்குல்ல அப்படின்ற மாதிரி யோசிச்சிருப்பாங்க. நல்ல யோசனை தான். ஆனா அது என்னன்றதை இவங்களே ஒரு 2 நிமிஷம் செல்லெல்லாம் வச்சுட்டு அதுக்கப்புறம் டிவி எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு ஒரு 2 நிமிஷம் தனியா போய் யோசிச்சிருந்தாங்கன்னா அவங்களுக்கு விட தெரிஞ்சிருக்கும், என்ன சரியான தூக்கம் இல்லை, அதனாலதான் கண்ணுகிட்டெல்லாம் உள்ள போய் ஓணுகுது மூஞ்சி அப்படின்ற மாதிரி. ஆனா இவங்க என்ன பண்ணாங்க, அந்த மாதிரி யோசிக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. காசு நிறைய சேர்ந்து போச்சு இல்ல, நேரா போகுமே ஒரு டெர்மடாலஜிஸ்ட் கிட்ட, அவங்ககிட்ட போய் கண்ணுங்கெல்லாம் உள்ள போய் இது என்ன பண்றது அப்படின்ற மாதிரி கேட்டுருக்காங்க. அதுக்கு அந்த டெர்மடாலஜிஸ்ட் என்ன பண்ணிருக்காங்க, வாரம் வாரம் மாசம் வர ஃபேஷியல் மட்டும் பண்ணிட்டு போற, எப்பதான் நான் உன்னை வச்சு சம்பாதிக்கிறது, கண்ணு உள்ள போயிருக்குன்ற மாதிரி வாயை திறந்துட்டல, வா 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 உன்னை வச்சு நான் ஒரு ட்ரீட்மெண்ட் பண்றேன் அப்படின்ற மாதிரி இவங்களை வச்சு ஒரு சின்ன சர்ஜரி பண்ணிருக்காங்க, கண்ணு பளீர்னு தெரியறதுக்காக. இதுக்கப்புறம் கண்ணு மூச்சு 2 நாள் கழிச்சு பார்த்து கண்ணாடியை பார்த்தாதான் தெரியுது, ஐயோ கண்ணுகள்லாம் இப்படி வீங்கிட்டு இருக்குது, இருக்கிற அழகையும் கெடுத்துக்கிட்டுமா, இனிமேல் நம்மளுக்கு சீரியல்ல நடிக்கிறதுக்கு இல்லைங்க, நம்ம ரீல்ஸ் போட்டா கூட எவனுமே பார்க்க மாட்டான், அந்த அளவுக்கு மூஞ்சி லட்சணமாயிடுச்சு அப்படின்ற மாதிரி ரொம்ப பயந்து போய் அந்த காஸ்மெட்டிக் சர்ஜனுக்கு போன் அடிச்சிருக்காங்க. போனை எடுக்கலையா, அவங்க கிளினிக்ல இருக்கிற நர்ஸ் பொண்ணு எடுத்து சொல்லுதான், மேடம் அன்அவைலபிள், வெளியில இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லி போனை கட் பண்ணிட்டு இருக்காங்க. அம்மனிக்கு சம பயம், ஐயோ இதை சும்மா விடவே கூடாது, இரு உன் கிளினிக்கே நான் கிழிக்கிறேன் பார் அப்படின்னு சொல்லி சோசியல் மீடியால இவங்களோட படத்தை எடுத்து போட்டு, இந்த மாதிரி எனக்கு ஒரு பெரிய அவலநிலை வந்துருச்சு, அதுக்கு காரணமே இந்த டெர்மட்டாலஜிஸ்ட் தான் அப்படின்ற மாதிரி பயங்கரமான ரீல்ஸ் மற்றும் போஸ்ட் எல்லாம் போட்டதுக்கு அப்புறம் ஏகப்பட்ட பேர் கூட்டிட்டாங்கலாம் கமெண்ட்ல. என்னன்னா எனக்கும் விதாச்சு, அவங்க கிட்ட போயிட்டு எனக்கும் பல்வேறு பாதிப்புகள் ஏற்பட்டு விட்டது, இதுக்கெல்லாம் ஒரு தீர்வு இல்லையா சாமியோ அப்படின்ற மாதிரி எல்லாரும் கூவி கூனதுக்கு அப்புறமா ஒரு வழியா அந்த டெர்மடாலஜிஸ்ட் ஒரு சோசியல் மீடியால வந்து அவங்க ஒரு போஸ்ட் போடுறாங்க. என்னன்னா பாருங்க, நான் வந்து அவங்களுக்கு கரெக்டான ட்ரீட்மெண்ட் தான் பண்ணேன், இந்த ட்ரீட்மெண்ட் பண்ணா இப்படிதான் கிளைமேக்ஸ்ல வர குருதி புனல் கமல் மாதிரி மூஞ்செல்லாம் மாறும், ஒரு 2 நாள் பொத்திக்கிட்டு வீட்டில் இருங்கள, எல்லாமே ஓவர் நைட்ல நடந்துடணுமா, அதனால என் ட்ரீட்மெண்ட்ல எந்த தப்பும் இல்லை, அப்படியே தப்பு இருந்தா நீங்க கேஸ் போடுங்க அப்படி இப்படின்னு மாறி 2 பேரும் விவாதம் பண்ணி முடியறதுக்குள்ள ரைசா அவர்களோட மூஞ்சி செய்ய போச்சு. இதுக்கும் ஒரு 2 நாள் கம்னு இருந்திருக்கலாம்ல, அப்பவே நீங்க 2 மணி நேரமா 2 நிமிஷம் யோசிச்சிருந்தா இந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு போயிருக்க வேணா, இப்போ ஒரு 2 நாள் கம்னு இருந்திருந்தா உங்க ட்ரீட்மெண்ட் நல்லா இருக்கு, நீங்களும் நல்லா இருக்கலாம். எதுக்கு இந்த வாய், இந்த மாதிரி அவசர கொடுக்க வேலைனாலதான் இன்னைக்கு நீங்க எங்க இருக்கீங்கன்னே தெரியல. ஆனா எப்படியோ இந்த ட்ரீட்மெண்ட் மூலமா பல பேருக்கு நீங்க ஒரு நியூஸ் சொல்லிட்டு போயிட்டீங்க, இந்த மாதிரி டெர்மடாலஜிஸ்ட் கிட்ட போவாதீங்கன்றதையும் தாண்டி இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் எல்லாம் பண்ணாதீங்கடா டே. இப்போ இந்த லிஸ்ட்ல 2வதா சொல்ல போற இன்னொரு நடிகை பத்தி சொல்றதுக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. ஏன்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி அவசரப்பட்டு ஒரு ட்ரீட்மெண்ட்குள்ள போனனால உயிரே இந்த கதை தான். அவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா, நடிகை ஆர்த்தி அகர்வால் அவர்கள். ஒரு காலகட்டத்தில் இந்த 80s 90s கிட்ஸ் எல்லாம் இவங்களை பார்த்து ரசிச்ச படம் தான் பொம்பர கண்ணாலேவா, பொம்பர கண்ணாலேன்ற பாருங்க, பொம்பர கண்ணாலே அப்படின்ற ஒரு படம் தான். இந்த படத்துல வந்து இவங்க பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருப்பாங்க. இன்னைக்கெல்லாம் என்ன ஹீரோயின், அன்னைக்கு நல்லா இருப்பாங்க. ஸோ இந்த படத்துல மட்டும் நடிச்சது இல்லாம கிட்டத்தட்ட தமிழ், தெலுங்கு, ஹிந்தி போன்ற 3 மொழிகளில் 21 படங்கள் நடிச்சிருக்காங்க. ஆனா
தன்னோட 31வது வயசுல இறந்துட்டாங்க கார்டியாக் அரெஸ்ட் வந்து அப்படின்றது தான் ரொம்ப சோகமான ஒரு செய்தி அப்படின்ற மாதிரி நான் சொல்லுவேன். எப்படி இறந்தாங்க அப்படின்றதுக்கு பதிலாக எப்படி இறந்தாங்க அப்படின்ற ஒரு கதையை நம்ம பேசுவோமே. அதாவது இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு காலகட்டத்தில் இவங்க ஹீரோயினாக நடிச்சிட்டு இருக்கும் போதே இவங்களோட உடல் எடை ஏறி போச்சான். ஏறி போன உடனே ஜிம்முக்கு போயிருக்கிறாங்க, டயட் இருந்திருக்கிறாங்க. ஒரு சில இடத்துல வந்து உடம்பு குறைஞ்சிருக்குது. அது என்ன ஒரு சில இடத்துல அப்படின்னு கேட்டிங்கன்னா உடம்பு வந்து குறைஞ்சிதுங்க. ஆனால் ஒரு சில பாகங்களில் இருக்கக்கூடிய அந்த ஸ்டபன் கொழுப்பெல்லாம் குறையாமல் இருந்திருக்குது. இதனால் அவங்க வந்து ரொம்ப வருத்தப்பட்டுருக்கிறாங்க. இந்த இடத்துல மட்டும் கொழுப்பு குறைய மாட்டேங்குது, அதாவது இடுப்பில் மட்டும் கொழுப்பு குறைய மாட்டேங்குது, கொழுப்பு சுத்தமாக இறங்க மாட்டேங்குது, மற்ற இடத்துலலாம் வந்து கொழுப்பு குறைஞ்சி ஒரு மாதிரி ஷேப்லெஸ்ஸாக இருக்கிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு வருத்தத்தில் இருந்திருக்கிறாங்க. அப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஹைதராபாத் பேஸ்டு ஒரு சர்ஜன், ஒரு லைப்போசெக்ஷன் சர்ஜன் கிட்ட போய் இவங்க கேட்டிருக்காங்க, இந்த மாதிரி எனக்கு ஒபிசிட்டியும் இருக்குது, ரொம்ப ஒரு சில பிரச்சனைகளும் இருக்குது, இந்த லைப்போசெக்ஷன் பண்ணி அந்த கொழுப்பு நான் எடுத்துடலான்னு பார்க்குறேன், அதுக்கு நீங்கள் தான் ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணணும்னு கேட்டது. அந்த டாக்டர் இவங்க உடம்பை செக் பண்ணிட்டு என்ன சொல்லியிருக்காருன்னா, அங்கே பாருங்க, உங்களுக்கு கொழுப்பு இருக்கிறது ஸ்கின்னுக்கு கீழே எதுவுமே கிடையாது, எல்லாமே உள்ள அப்டாமனுக்குள்ளே இருக்குது, அதாவது விசரல் ஃபேட் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சில மேட்டர் இருக்குது, இதெல்லாம் வந்து நீங்கள் லைப்போசெக்ஷன் பண்ணாலும் உங்களுக்கு எந்த பலனும் இருக்காது, பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. இதுக்கப்புறம் இவர் பேச்சை கேட்காம இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, நான் வேற டாக்டர் கிட்ட போறேன் அப்படின்ற மாதிரி இந்த லைப்போசெக்ஷன் ட்ரீட்மெண்ட் எடுத்து கிட்டத்தட்ட ஒரு 6 வாரம் நல்லா இருந்திருக்காங்க. 6வது வாரம் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு பிரீத்திங் இஷ்யூஸ் வந்திருக்கான். அந்த பிரீத்திங் இஷ்யூனால நியூ ஜெர்சியில் இருக்கிற ஒரு ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணோன்னா கார்டியாக் அரெஸ்ட்ல இறந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. இதுக்கு முக்கியமான காரணமே இந்த ட்ரீட்மெண்ட்டோட சைட் எஃபெக்ட்ஸாக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி பல நியூஸ் சேனல்ல பல நியூஸ் வந்தது. அதுக்கப்புறம் செக் பண்ணி பார்த்தா இதுக்கு பின்னாடி என்ன நடந்ததுன்னா, இந்த ட்ரீட்மெண்ட்னால இவங்களோட ரெஸ்பிரேட்டரி ஆர்கன்ஸ்லாம் வந்து பாதிக்கப்பட்டனால தான் இவங்க இறந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. பாருங்க, ஒழுங்கா நல்லா சாப்பிட்டு உடம்பை வந்து ஒபீஸ் ஆக்காம கரெக்டான வெயிட்ல நீங்க மேனேஜ் பண்ணணும். அதாவது ஒரு சில பேர் சொல்லுவாங்க, நான் ரொம்ப சப்பியா இருக்கிறேன், அழகா இருக்கிறேன், குண்டா இருக்கிறேன், எப்போனாலும் குண்டா இருந்தா நான் உடம்பு குறைச்சிடுவேன், இப்படின்ற ரிஸ்க் எல்லாம் வந்து செலிபிரிட்டிகளே எடுத்தாலும் அவங்களுக்கு எவ்வளவு பிரச்சனைகள் வருது அப்படின்றத நான் இப்போ சொல்லிட்டேன். நம்மள மாதிரி ஆளுங்க அந்த மாதிரி ரிஸ்க் எடுக்க வேணாம். என்ன இன்னைக்கு ஒரு 90 கிலோ 100 கிலோ ஏறுவோம், அப்புறம் சிலம்பரசம் மாதிரி ஒரு ஆத்மன் டிரான்ஸ்ஃபர்மேஷனை போடுவோமே அப்படின்ற மாதிரிலாம் ரிஸ்க் எடுக்காதீங்க. ஏன்னா வெயிட் ஏற்றுறது ரொம்ப ஈஸியாக, அதுக்கப்புறம் இறக்குறதுக்குள்ளே நீங்கள் போதும் ஆகிடும். அப்படியே இறங்கிட்டாலும் உங்கள் ஹெல்த் நல்லா இருக்கணும் அப்படின்றதுல எந்த நிச்சயமும் கிடையாது. அப்படியே இறங்கிட்டாலும் நீங்கள் நல்லா ஷேப்பாக இருக்கீங்க அப்படின்ற மாதிரியும் நம்ம சொல்ல முடியாது. அதனால கழுதை எதுக்கு ஏற்றிய தொலைக்கணும் அந்த வெயிட்டை. 3வதா சொல்ல போகிற நடிகை யாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சிலம்பரசன் அவர்கள் கூட ஒரு காலத்தில் ஆட்டம் போட்ட நடிகை. வானம் படத்தில் வர அந்த உங்கள் அப்பனை காணமா என்னங்க அது எவண்டி ஒன்றை பெத்தான், அந்த மாதிரி ஒரு பாட்டுக்கு ஒன்று ஆடினாங்க பார்த்தீங்களா, ஜாஸ்மின் பாசின் அப்படின்ற ஒரு நடிகை தான், ஒரு பாலிவுட் நடிகை அப்படின்ற மாதிரி சொல்லலாம். இவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா சமீபத்தில் ஒரு ஈவெண்ட்டில் ஒரு டான்ஸ் ஆட்டம் போடும்போது, ஒரு குத்தாட்டம் போடும்போது இவங்க கண்ணில் கான்டாக்ட் லென்ஸ் வைக்கணும் அப்படின்ற மாதிரி கான்டாக்ட் லென்ஸை வச்சு பார்வை போன கதைலாம் இது தெரியுமா? அது என்ன கதைன்னு சொல்கிறேன் பாருங்க. அதாவது நடிகை ஜாஸ்மின் பாசின் அவர்கள் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா, இப்போ பாம்பேல நிறைய ஈவெண்ட்ஸ்லாம் வந்து கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்க, நிறைய ஈவெண்ட்ல பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி டெல்லியில் ஒரு ஈவெண்ட் நடந்திருக்குதுங்க. அந்த ஈவெண்ட்ல போய் ஒரு டான்ஸ் ஷோ வந்து நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி போகும்போது கண்ணில் கான்டாக்ட் லென்ஸ் வச்சிருக்காங்க. வச்சவன என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, திடீர்னு ஒரு சில நிமிஷத்தில் அவங்களோட கண் வந்து பயங்கர எரிச்சல் ஆயிடுச்சான். எரிச்சல் ஆனதுக்கப்புறம் உடனே எடுத்துடலாம் அப்படின்ற மாதிரி பயங்கர பெயின்ல இருந்திருக்காங்க. ஆனால் எடுக்க முடியல. அந்த ஈவெண்ட்ல எப்படியாவது அந்த டான்ஸ் ப்ரோக்ராம் முடியணும் அப்படின்னு சொல்லி அந்த ப்ரோக்ராம் முடிகிற வரைக்கும் வெயிட் பண்ணியிருக்காங்க. முடிச்ச உடனே நேரம் எங்கே போனாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பக்கத்தில் இருக்கிற ஒரு ஆஸ்பத்திரிக்கு போயிருக்காங்க. அங்கே போனோன்னே டாக்டர் செக் பண்ணிட்டு என்ன சொல்லியிருக்காங்க, இந்த கான்டாக்ட் லென்ஸை நீங்கள் போட்டனால உங்கள் கண்ணில் இருக்கக்கூடிய அந்த கொரினல் டேமேஜ், அதாவது கொரோனால் டேமேஜா, கொரோனா கொரினல் ஏதோ ஒரு டேமேஜ் ஆயிருக்குதுங்க. இதனால என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, 3 நாளைக்கு நீங்கள் சரியாக பார்க்க முடியாதுன்னு கண்ணில் கட்டு போட்டு வீட்டுக்கு அனுப்பிச்சு விட்டாங்களாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கண்ணில் 3 நாள் கட்டு போட்டு பார்வையே இல்லாமல் உட்காந்துருந்தாங்களாம். இதுல இருந்து அவங்க மீள்றதுக்கே 1 மாசம் ஆயிடுச்சான். ஸோ இந்த 1 மாசம் கழிச்சு தான் இந்த கண்ணில் கான்டாக்ட் லென்ஸ் வச்சு அந்த உள்ள இருக்கிற அந்த ரெட்டினாவா கொரோனல் டேமேஜ் ஆனது சரியாகிறதுக்கே. ஸோ எதுக்கு இந்த மாதிரி ஆர்டிஃபிஷியலான விஷயங்கள் எல்லாம் கண்ணில் வச்சு கண்ணை டேமேஜ் பண்ணிடுறீங்க? இன்னைக்கு பல பேர் வந்து அதை பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாருக்கும் எதுவும் ஆகலை, சரிதான். ஆச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? இந்த மாதிரி 1 மாசம் வீட்டில் கண்ணில் கட்டை போட்டுட்டு படுத்துக்க வேண்டியதுதான். இது ஒரு சிறந்த உதாரணம் ஜாஸ்மின் பாசின் அவர்கள் தான். இப்போ அடுத்ததான் 4வதா சொல்ல போற இன்னொரு நடிகை யாருன்னு பார்த்தீங்கன்னா, கன்னடத்தில் ஓரளவுக்கு ஒரு ஃபேமஸான ஒரு டிவி ஆக்ட்ரஸ் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க, சேத்தனா ராஜ் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இவங்களும் இந்த மாதிரி லைப்போசெக்ஷன் ஃபேட் ரிமூவல் ட்ரீட்மெண்ட்டுக்கு போய் 21 வயசுல இறந்துட்டாங்க. என்னப்பா சொல்ற, ஃபேட் ரிமூவ் பண்ணா இறந்துருவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபேட்டுன்றது நம்ம உடம்புக்கு, நம்ம உடம்பு எண்ணிக்கைலாம் வந்து ஒரு சாப்பாடு, அதாவது சாப்பாடுன்றதோட ஒரு உணவு பற்றாக்குறையில் இருக்கோ அன்னைக்கு நம்ம உடம்புல இருக்கக்கூடிய எனர்ஜியை யூஸ் பண்ணுறதுக்கு இந்த ஃபேட்டை யூஸ் பண்ணிக்கோ. அதனால ஃபேட்டுன்றது வந்து ரொம்ப நல்ல விஷயம் தான். ஆனால் அது எக்ஸஸாக இருந்தால் மட்டும்தான் பிரச்சனை அப்படின்றத நம்ம எல்லாரும் புரிஞ்சுக்கணும். ஸோ ஆனால் இந்த அம்மனி என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபேட்டு கூட இருக்கக்கூடாது, சோஷியல் மீடியாவில் வர கொரியன் பொண்ணுங்க மாதிரி இடுப்பு 21 இன்ச்சு தான் இருக்கணும் அப்படின்றதுக்காக இவங்க வந்து ஃபேட் ஃப்ரீ பிளாஸ்டிக் சர்ஜரி போயிருக்கிறாங்க. எங்கன்னு பார்த்தீங்கன்னா, கர்நாடகாவில் இருக்கக்கூடிய டாக்டர் ஷெட்டி அப்படின்ற ஒரு காஸ்மெட்டிக் ஹாஸ்பிட்டல் போயிருக்கிறாங்க. அங்கே போய் ட்ரீட்மெண்ட் பண்ணும் போதே கிட்டத்தட்ட ஒரு 4:30 மணிக்கும் ஈவினிங் என்னமோ ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சிருக்கு.
5:45 இவங்க இறந்துட்டாங்கன்னு ஒரு செய்தி வருதான். என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கும்போது அவங்களோட லங்ஸ் ஃபுல்லாக ஃப்ளூயிட் அக்யூமுலேஷன் ஆயிருக்குது. இதனால கார்டியாக் அரெஸ்ட் வந்துருக்குது. இந்த கார்டியாக் அரெஸ்ட்லேருந்து இவங்களை காப்பாற்றுறதுக்கு கிட்டத்தட்ட ஐசியூவில் வச்சு 45 நிமிஷம் இவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் எதுவுமே பலன் இல்லாமல் 5:30 மணிக்கு இறந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. ஹாஸ்பிட்டலுக்கு வந்த 1 மணி நேரத்தில் இந்த ட்ரீட்மெண்ட்னால இறந்த 21 வயசு பொண்ணு தான் இந்த சேத்தனா ராஜ். ஸோ இதனால நான் என்ன சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபேட் இருக்குது, உடம்பு ஸ்லிம்மாக வச்சுக்கணும் அப்படின்னா ரெகுலரான ஒர்க் அவுட்டில் இருங்க. இல்லைனா காசு இருக்கிறவங்களே இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் உள்ள போகும்போது ஏகப்பட்ட காம்ப்ளிகேஷனை சந்திக்கிறாங்க. நம்மளாம் கடன் வாங்கி பேங்க்ல லோன் போட்டு ஒருத்தர் ரொம்ப சீப்பாகவே பண்ணுறான் பாரு, அதாவது 3-10 ரூபான்ற கணக்கில் நம்மளுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணுறான் பாருன்னு போய் நின்னீங்கன்னா இந்த மாதிரி ஆபத்துகளை நீங்கள் சந்திக்க வேண்டியது இருக்கும் அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன். இப்போ இந்த லிஸ்ட்டில் இவங்களை தொடர்ந்து 5வது ஒரு ஆண் நடிகரை பற்றி சொல்லலாம். நம்ம ஆர்யா அவர்களை பற்றி சொல்லலாம். ஏன்னா ஆர்யா அவர்கள் சார்பட்டா பரம்பரை அப்படின்ற ஒரு படத்தில் டிரான்ஸ்ஃபர்மேஷன் காமிச்சு இறங்கி நிற்கும் போது இவரோட உடம்புல இருக்கிற கட்டுகளை பார்த்தாங்களோ இல்லையோ, அவரோட மார்பகத்தை பார்த்து அடா ஆர்யா பாருப்பா இந்த மாதிரி இருக்குது, ஒரு மாதிரி அசிங்கமா இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதுக்கப்புறம் இது என்னன்னு விசாரிச்சு பல டாக்டர்கள் யூடியூப்ல இதாண்டா சாக்குன்னு சொல்லி ஆர்யாவை வச்சு இந்தியா ஃபுல்லா எல்லா லாங்குவேஜ்லயும் வீடியோ போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆர்யா அவர்களுக்கு கைனகோமாஸ்டி அப்படின்ற ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்ற மாதிரி. ஸோ ஆர்யா அவர்களுக்கு சார்பட்டா பரம்பரையில் அவர் எடுத்த ஒரு சில ஸ்டெராய்ட்ஸ் மற்றும் ஒரு சில ஊக்க மருந்துகள் தான் காரணம் இந்த கைனகோமாஸ்டி வரத்துக்கு அப்படின்ற மாதிரியும் நிறைய விவாதங்கள் வந்தாலுமே ஆர்யா அவர்களோட க்ளோஸ் சோர்ஸ்ல நான் விசாரிச்சு சார்பட்டா பரம்பரையிலேயே ஒர்க் பண்ண நம்ம நண்பர் ஒருத்தர் இருக்காரு, அவர்கிட்ட கேட்டு ஒரு சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டது அப்புறம் தான் எனக்கு ஒரு சில கிளாரிஃபிகேஷன் கிடைச்சது. அதாவது ஆர்யா அவர்கள் முதல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் சார்பட்டா பரம்பரை அல்ல. அவர் முதல்ல டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ண ஆரம்பிச்ச படமே எதுன்னு பார்த்தீங்கன்னா அறிந்தும் அறியாமலும் அப்படின்ற ஒரு படத்துல தான். ஏன்னா அதுக்கு முன்னாடி அவர் ரொம்ப சாதாரணமா இருப்பாரு. அதுக்கப்புறம் அந்த படத்துல தான் அவர் ஜிம்முக்கெல்லாம் போக ஆரம்பிச்சாரு. 2வது டிரான்ஸ்ஃபர்மேஷன் மதராசப்பட்டினம் அப்படின்ற ஒரு படத்துல ஒரு நல்ல மசில் குவாலிட்டியோட இருப்பாரு. அதுக்கப்புறம் ரொம்ப அவர் வந்து ரிப்ட் ஆனது எந்த படம் பார்த்தீங்கன்னா 2ஆம் உலகம் அப்படின்ற ஒரு படம்ல நம்ம செல்வராகவன் அவர்கள் இயக்கத்தில் வந்த படம். அந்த படத்துல தான் ஒரு பேர் பாடியில ஒரு வாரியர் மாதிரி இருப்பாரு. 4வதா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவர் கடம்பன் அப்படின்ற ஒரு படத்துல ஒரு பீஃப் குரூப்ல இருப்பாரு. 5வதா தான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சார்பட்டா பரம்பரையில் அவர் செய்த டிரான்ஸ்ஃபர்மேஷன். அதனால ஆர்யா அவர்களுக்கு ஜிம் புரிதல் இல்லாம அவர் எதுவுமே பண்ண மாட்டாரு. அவர் பல வருடங்களா ஒர்க் அவுட் பண்ணிட்டு வெயிட் ட்ரைனிங் பண்ணிட்டு ஃபிட்டா இருக்கக்கூடிய ஒரு ஆள். ஸோ அதனால நம்ம இன்னைக்கு சோசியல் மீடியால நேற்று வந்த பிள்ளாக்கா பசங்க எல்லாம் கதறதெல்லாம் பார்த்து ஆர்யா அவர்கள் ரெஸ்பான்ஸ் பண்ண போதே கிடையாது. இருந்தாலும் இவருக்கு இந்த மாதிரியான ஒரு ஃபிளாபி செஸ்ட் ஏன் வந்தது அப்படின்றதுக்கு பின்னாடி நான் கேள்விப்பட்ட விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆர்யா அவர்கள் எப்பவுமே ஒரு படத்துல ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் முடிச்ச கையோட வெயிட் ட்ரைனிங்கை பெருசாக தொடவே மாட்டாராம். வெயிட் ட்ரைனிங்கிறது சும்மா ஊருகா தொடர மாதிரி தான் தொட்டுக்கிட்டு அவர் அதிகப்படியான பிசிக்கல் ட்ரைனிங் மற்றும் ஸ்போர்ட்ஸ் ட்ரைனிங் தான் எடுத்துப்பாராம். இந்த ஸ்போர்ட்ஸ் ட்ரைனிங் நான் எதை குறிப்பிடுறேன்னு பார்த்தீங்கன்னா, அவர் சார்பட்டா பரம்பரை வருவதற்கு முன்னாடியே 5 வருடம் பாக்ஸிங் ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்காரு. சைக்கிளிங் போவார், ஸ்விம்மிங் போவார், இந்த மாதிரி மல்டிபிள் விஷயமான பண்ணும்போது ஒரு வெயிட் ட்ரைனிங் அப்படின்னு குறிப்பிட்ட வெயிட் ட்ரைனிங் மட்டுமே அவர் பண்றதே கிடையாது. அதனால தான் அவரோட பாடி வந்து ஒரு படம் முடிச்ச கையோட ரொம்ப நார்மலா இருப்பார். அதுக்கப்புறம் மறுபடியும் மிஸ்டர் எக்ஸ்ல பார்த்தீங்கன்னா எப்படி இருக்காரு பார்த்தீங்களா. ஸோ இந்த மாதிரி வெயிட் ட்ரைனிங் ஒரு ரெகுலரான கேப் எடுத்து பண்றதுனால அவரோட செஸ்ட்ல இருக்கிற மசில்ஸ் கொஞ்சம் ஃபிளாபி ஆயிடுச்சு, அவரோட ஸ்கின் கொஞ்சம் ஃபிளாபி ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி ஆர்யா அவர்களே நம்ம நண்பர்கள் கிட்ட எல்லாம் பகிர்ந்துருக்கிறாரு. இதுக்கும் ஸ்டெராய்ட்ஸுக்கும் அவர் எடுத்துக்கக்கூடிய மெடிசனுக்கும் பெருசா எந்த சம்பந்தமும் கிடையாது. இருந்தாலும் அவர் எடுப்பாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த விவாதத்துக்குள்ள நான் வரல. அது வந்து எடுத்தாரா எடுக்கலையா அப்படின்றது நம்ம தெரியாம பேசக்கூடாது. ஆனா இந்த மாதிரி கேப் விட்டு ஒரு வெயிட் ட்ரைனிங் பறந்துறதுனால கூட அவருக்கு இந்த மாதிரியான சில ப்ராப்ளம் வந்திருக்கு அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு படத்துக்காக ஒரு ரிஸ்க் எடுத்து ஒரு சில விஷயங்கள் பண்ணனால வந்து ஒரு விளைவு அப்படின்றதுனால தான் ஆர்யா அவர்களை இந்த லிஸ்ட்ல நான் கொண்டு வந்துட்டேன். 6வதா சொல்ல போற இன்னொரு கன்னட நடிகை யாருன்னு பார்த்தீங்கன்னா ஸ்வாதி சதீஷ் அப்படின்றவங்க. இவங்களும் பார்த்தீங்கன்னா குருதிப்புணல் படத்துல வர அர்ஜுன் மாதிரி கமல் மாதிரி நான் சொல்லணும். ஏற்கனவே ஒருத்தவங்களை சொல்லிட்டேன். என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க பல்லுக்கு ஏதோ ட்ரீட்மெண்ட் எடுக்கிறேன்னு சொல்லி ரூட் கேனல் சர்ஜரி பண்ணியிருக்காங்க. ரூட் கேனல்ன்றது எல்லாரும் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. இதுல என்ன ஸ்பெஷல்? இது கூட பண்ணக்கூடாத ஒரு நடிகைன்னு கேட்டீங்கன்னா பண்ணலாம். ஆனால் காசு கம்மியாகுதுன்னு சொல்லி யார்கிட்டே அது கற்றுக்கிட்டு போய் பண்ணீங்கன்னு வைங்களேன். இந்த மாதிரி தான் அவங்களுக்கு வந்து குருதிப்புணல் கிளைமேக்ஸ் அர்ஜுன் மாதிரி மூஞ்சி வீங்கி வாய் வீங்கிடும். ஸோ இதில் என்ன ஆச்சு அப்படின்றதான் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயமே. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு பல்லில் ஏதோ ஒரு ப்ராப்ளம் வந்துட்டு இருக்குது. அந்த ப்ராப்ளத்தை வந்து கிளியர் பண்ணுறதுக்கு லோக்கல் கிளினிக் ஒருத்தவங்க கிட்ட போயிருக்காங்க. கிளினிக்கில் இருக்க ஒரு டென்டிஸ்ட் கிட்ட போயிருக்காங்க. இவர் என்ன பண்ணியிருக்காரு, உங்களுக்கு ரூட் கேனல் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு 2 நாள் ப்ரொசீஜரை ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. 3ஆவது நாளே வாய் வீங்கினால அந்த ரூட் கேனலை பாதியிலே நிறுத்திட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ரூட் கேனல் பண்ணாமல் வாய் அனுமார் மாதிரி வீங்கினால கிட்டத்தட்ட 23 நாள் இப்படி இருந்திருக்காங்க. ஆனால் டாக்டர் என்ன சொன்னாரு, 2 நாள்ல சரியா போயிடும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஆனால் சரியாவே ஆகலையா. அதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்க ரூட் கேனல் பண்ணணும்னு முடிவு எடுத்தது தப்பு கிடையாது. இந்த ட்ரீட்மெண்ட் வந்து எல்லா இடத்துலையும் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஆனால் ஒரு நல்ல கிளினிக்ல நல்ல டாக்டர் கிட்ட போய் பண்ணணும். 3-10 ரூபான்ற மாதிரி வந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்குற ஒரு டாக்டர் கிட்ட போய் சீப்பாக கிடைக்குதுன்னு போய் பண்ணீங்கன்னா இப்படிதான் உங்க மூஞ்சை வந்து சீப்பாக்கி விட்டுருவாங்க. ஏன்னா என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது இவங்களுக்கு அந்த கம்ஸ்ல வந்து அனஸ்தீஷியா கொடுப்பாங்க. அந்த அனஸ்தீஷியா கொடுத்த கையோட அடுத்ததா சோடியம் ஹைப்போக்ளோரேட் அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன மெடிசனை ஏற்றுவாங்க. அந்த மெடிசனை ஏற்றும் போது ப்ராப்பராக ஏற்றணும். மாத்தா இவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா, அந்த மெடிசன் ஏற்றும் போது அந்த ஈரில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன டிஷ்யூக்குள்ள போய் இது பட்டனால ஒரு இன்ஃப்ளமேஷன் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. இந்த இன்ஃப்ளமேஷன் காரணமாக தான் அவங்க மூஞ்சி விகாரமாக வீங்கிட்டு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. ஸோ இதுல இருந்து அவங்க மீண்டு வரதுக்கு 23 நாள் கழிச்சு எந்த ஷூட்டிங்கும் போகாமல் வருமானமே இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டாங்களாம்.
அதனால சரியான உடனே இவங்க என்ன தெரியுங்களா பண்ணிருக்காங்க, நேரா போய் அந்த டாக்டர் மேல கேஸை போட்டிருக்காங்க. ஒழுங்கு மரியாதை 40,000 ரூபாய் கொடுத்துரு, ஏன்னா நீ என் மூஞ்ச வீங்க வச்சனால கிட்டத்தட்ட ஒரு 25 நாள் கிட்ட நான் எந்த மாடலிங் இண்டஸ்ட்ரிக்கும் போல, ஐ மீன் மாடலிங் ஷோஸ்க்கு எதுக்குமே போல, எந்த சீரியலுக்கும் போல, எங்கேயுமே நடிக்க போல, ஒழுங்கா காசு குத்துற அப்படின்ற மாதிரி பயங்கர கலாட்டா பண்ணிக்கிறாங்க. குத்தாரா இல்லையா நம்மளுக்கு தெரியல, ஆனா நல்லா குத்திக்கிறாருப்பா, அவ்வளவுதான். இப்போ ஏழாவதா சொல்ல போற நடிகர்னு பார்த்தீங்கன்னா சமந்தா அவர்கள் தான். ஏன்னா இந்த மாதிரியான பிரச்சனைகள் அப்படின்னு நம்ம லிஸ்ட் எடுத்து நம்ம பேர் எழுதினாலே சமந்தா அவர்களோட பேர் முன்னாடி வந்துடும். அது முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சமந்தா அவர்கள் அழகாக இருந்து அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு ஆம்பளைத்தன்மையாக இவங்களை மாற்றிக் கொள்வதற்காக இவங்க பல விஷயங்களை பண்ணாங்க. அதெல்லாம் வெளில அவங்க ஓப்பனாக சொல்லலை. இருந்தாலும் அவங்க ஓப்பனாக சொன்ன ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டிராய்டு எடுத்து என் உடம்புல ஸ்கின் ப்ராப்ளம் வந்து ஸ்கின் பிக்மெண்டேஷன் வந்தது தான் மிச்சம் அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க. இந்த ஸ்டிராய்டு ஏமா எடுத்த, நீ என்ன ஆரியாவா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஐயோ வாயிலடி அவர் எடுத்தாரெல்லாம் நான் சொல்லலைங்க, ஜஸ்ட் வாய் கொலரி வந்துருச்சு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆட்டோ இம்யூன் டிசீஸ் உங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்குது பார்த்தீங்களா, அந்த மயோசிட்டிஸ் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இந்த பிரச்சனைனால அடிக்கடி இவங்க டாக்டர் கிட்ட போயிட்டு ஸ்டிராய்டு இன்ஜெக்ஷன், ஸ்டிராய்டு ஷாட்ஸ் எடுத்துக்கிட்டே இருப்பாங்களாம். இது காலப்போக்கில் அன்னைக்கு கொஞ்சம் நல்லா இருந்திருக்குது, எடுக்கும் போது கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் நல்லா போயிட்டு இருக்குதே அப்படின்ற மாதிரி யோசிச்சிருக்காங்க. ஆனால் காலப்போக்கில் இது ஸ்கின்னை பாதித்து விட்டது. இந்த ஸ்கின் பாதிப்புக்கு இப்போ நான் புதுசாக ஒரு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறேன் பாரு அப்படின்ற மாதிரி இப்படி ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்துருக்காங்களாம். இந்த ட்ரீட்மெண்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் இதனால வேற ஏதாவது பாதிக்கப்பட்டா அது ஒரு ட்ரீட்மெண்ட், இப்படியே தான் ஓடிட்டு இருக்கோம், கடைசி வரைக்கும் ஓடிக்கிட்டே தான் இருக்கணும். நான் சொல்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதனால இதுல இருந்து நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பிரச்சனை உடம்புல இருந்ததுன்னா அது நேச்சுரலா ஹீல் ஆகிறதுக்கு டைம் கொடுங்க. இல்லையா கொஞ்சம் நேச்சுரலான ஒரு விஷயங்கள் பண்ணுங்க, நேச்சுரலா நல்லா சாப்பிடுங்க. அப்படியும் கை மீறி போச்சுன்னா ஒரு சில டாக்டரை பார்த்து சின்னதாக ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு வெளில வந்துருங்க. அதை விட்டுட்டு ஆர்டிஃபிஷியலாக நான் எல்லாமே பண்ணுறேன் பாரு, இனி இருக்கிற சூழ்நிலையில் நம்மளை சுற்றி இருக்கிற எல்லாமே கெமிக்கல் மயமாக மாறிவிட்டது, நம்மளும் மாறலாம்னா எப்படி அப்படின்ற மாதிரி ஒரு சில அதிமேதாவிகள் சொல்லுவாங்க. இதெல்லாம் கேட்டுக்கிட்டு நீங்களும் மாறினீங்கன்னா உடம்புல இப்படி ஏகப்பட்ட பிரச்சனைகள் வரும். இனிமே இயற்கையாக நேச்சுரலாக என்னென்ன பண்ண முடியுமோ முடிஞ்ச அளவுக்கு அதை பண்ண பாருங்க. அதுக்கப்புறம் ஒரு சில விஷயங்கள் கெமிக்கல் சார்ந்து தான் நம்ம போகணும் அப்படின்ற போது பார்த்துக்கலாம், அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி நான் சொல்லுவேனே தவிர 100% கெமிக்கலாக தான் போவேன் அப்படின்னும் போவீங்க. 100% கெமிக்கல் ஃப்ரீயாக தான் போகணும் நீங்கள் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா சாத்தியமே இல்லைப்பா இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில். ஸோ அப்படின்னு ஒரு மெசேஜை சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் நண்பர்கள். இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் போட்டு வழக்கம் போல் சினிமா சீக்ரெட்ஸையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணுங்க நண்பர்களே. நன்றி, வணக்கம்.